إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك الأنعام بل هم أضل أولئك هم الغافلون. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما الصحة والفراغ. رواه البخاري. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னை ஈமான் கொண்ட அடியார்களை அல்லாஹ் தஆலா சஹா நேரமும் மௌத் வரைக்கும் ஈமான் கொண்ட அடியார்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் அறிவுடையவர்கள், அவர்கள் உலுல் அல்பாப் அறிவுடையவர்கள், இன்னும் உறுதியானவர்கள். இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நபிமார்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களும் அல்லாஹ் தஆலா அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தெளிவானவர்களாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தையும் அறிந்து அதன்படி செயல்பட்டு இருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பமாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். காஃபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது காஃபிர்களை பற்றி அல்லாஹ் தஆலா காஃபிலூன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். காஃபிர்கள் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு தெளிவில்லாதவர்களாக, விழிப்புணர்வு இல்லாதவர்களாக, அறிவுக்கு மாற்றமானவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய அறிவை கொண்டு அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இதை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கின்றான். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் இன்சி வல் ஜின். நாம் நரகத்துக்கென்றே ஒரு கூட்டத்தை அதிகமாகவே படைத்து வைத்துவிட்டோம். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், அதை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுஸிரூன பிஹா. அவர்களுக்கு பார்வை இருக்கும், அந்த பார்வை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. இன்னும் அவர்களுக்கு செவிகள் இருக்கும், அந்த செவிகள் மூலமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். இதன் மூலமாக அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், அவர்களுக்கு பார்வை இருக்கும், அவர்களுக்கு செவிகள் இருக்கும், இருந்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை, இன்னும் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கண்டு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் மனப்போன போக்கில் வாழ்கிறார்கள். உலாயிகல் அன்ஆம். அவர்கள்தான் மிருகத்தை போன்றவர்கள். உலமாக்கள் தஃசீரில் எழுதுகின்றார்கள், மிருகமாகின்றது அது எந்த பக்கம் இழுக்கின்றதோ அந்த பக்கம் தான் செல்லும். அதற்கு சிந்திக்கூடிய தன்மை என்பது கிடையாது. மிருகத்திற்கு ஐந்தறிவு மட்டும்தான் இருக்கின்றது, அதற்கு சிந்திக்கூடிய தன்மை என்பது கிடையாது. அது பார்க்கும், ஆனால் என்னது, அது கண் இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது எதை சிந்திக்கின்றதோ, அது எதை நாடுகின்றதோ அந்த பக்கம் செல்ல முடியாது. தனக்கென்று ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் என்பது அந்த மிருகத்திற்கு இருக்காது. அந்த மேய்ப்பவன் எதை நோக்கி இழுத்து செல்கின்றானோ அதை நோக்கி அந்த மிருகமாகின்றது செல்லும். அதே போன்றுதான் காபீர்களும், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அவர்களுக்கு பார்வைகள் இருக்கும், அவர்களுக்கு செவிகள் இருக்கும், அதை கொண்டு எந்த ஒரு பயனும் அவர்கள் கிடையாது. பல்ஹும் அதல். அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள் இல்லை, அதைவிட மோசமானவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால்,
மிருகமாகின்றது, மிருகத்துக்கு ஏதாச்சும் தீங்கு நம்ம இழைச்சோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா மிருகத்துக்கு தெரியும், அதை விட்டு மிருகம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆனால் காஃபிர்களாகின்றவர்கள் தங்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்வார்கள், அதை விட்டு பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். தங்களுக்கு தீங்கக்கூடிய விஷயங்களை செய்வார்கள், அதை விட்டு பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். உலமாக்கள் சொல்கின்றார்கள், காஃபிர்கள் ஆகின்றவர்கள் தெளிவற்றவர்களாக, ஒரு விழிப்புணர்வு இல்லாதவர்களாக, அசட்டையாக இருப்பார்கள். மிருகத்தை போன்று அவர்களுடைய செயல்கள் எல்லாம் இருக்கும் என்று சொன்னார்கள். அதை விட அவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். பல்ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் பொடுபோக்கானவர்கள், அவர்கள் தான் பொடுபோக்கானவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த பொடுபோக்கு தன்மையை முஸ்லிம் மனிதர்கள் அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. ஒரு முஸ்லீம் பொடுபோக்காக இருப்பது என்பது கூடாது. ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். ஒரு முஸ்லீம் உலகத்தையும் இம்மையும் மறுமையினுடைய விஷயத்திலே ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிருக்கு ஒப்பாகி விடுவார். காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே காஃபிர்களை தான் பொடுபோக்கானவர்கள் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ஆக ஒரு முஸ்லிம் ஆகின்றவர்கள் சகா நேரமும் விழிப்புணர்வோடு தான் எதை நோக்கி பயணிக்கின்றேன், என்னுடைய செயல் எவ்வாறாக இருக்கின்றது, என்னுடைய செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதா, என்னுடைய செயல் சுன்னத்துக்கு தோதுவாக இருக்கின்றதா என்று நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த பொடுபோக்கு என்பது பல நோய்களை சேர்ந்த ஒரு நோய், ஒரு கொல்லி நோய். பல நோய்களை சேர்ந்த ஒரு நோய் தான் பொடுபோக்கு என்பது. அதுக்கு அரபிலே கஃப்லத் என்று சொல்வார்கள், கஃப்லத் என்று சொல்வார்கள். உடலிலே ஒரு இடத்திலே உபாதை வருகிறது, உடலிலே ஒரு இடத்திலே வலி ஏற்படுகின்றது, உடலிலே ஒரு இடத்திலே காயம் ஏற்படுகிறது சொன்னால் மனிதனால் தாங்க முடியும். பல இடத்திலே காயம் ஏற்படுகின்றது, பல இடத்திலே உபாதை ஏற்படுகின்றது, தலையும் பலிக்கின்றது, பல்லும் பலிக்கின்றது, இடுப்பும் பலிக்கின்றது. இந்த சமயத்திலே மனிதனாகின்றால் ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே போன்றுதான் கஃப்லத் என்கின்ற பொடுபோக்கு இருக்கின்றது. பல நோயை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொல்லி நோய் தான் கஃப்லத்தாக இருக்கின்றது, பொடுபோக்காக இருக்கின்றது. உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கஃப்லத் எதன் காரணமாக வருகின்றது என்பதை உலமாக்கள் விவரிக்கின்றார்கள். இந்த கஃப்லத்துடைய அடையாளங்கள் என்ன, இந்த பொடுபோக்குடைய அடையாளங்கள், எதன் மூலமாக நாம் பொடுபோக்கிலே இருக்கின்றேன் என்று அறிய முடியும் என்கிற அடையாளங்கள் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். முதலாவதாக உலமாக்கள் சொல்கின்றார்கள், அசட்டை தன்மை எதன் மூலமாக ஏற்படுகின்றது என்று சொன்னால், முதலாவதாக சோம்பேறித்தனத்தின் மூலமாக நமக்கு அதிகமாக அசட்டத்தன்மை, பொடுபோக்குத்தன்மை ஏற்படுகின்றது. இதற்கு முன்பாக ஒரு வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொடுபோக்குத்தன்மை என்றால் என்ன, மறதி என்றால் என்ன? பொடுபோக்கு என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்பவே ஒரு விஷயம் செய்யாமல் விட்டு விடுவோம், விருப்பத்துக்கு ஏற்பவே. பொடுபோக்கு என்றால் அசட்டையாக இருப்பது. மறதி என்று சொன்னால் நம்முடைய விருப்பத்துக்கு இல்லாமல் அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டு விடுவோம், நம்ம தெரியாமல் அதை விட்டு விடுவோம், தெரியாமல் செய்து விடுவோம். இதற்காக தான் அல்லாஹ் தஆலா ஷரியத்திலே மறதியாக செய்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். மறதியாக செய்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். ஒருவர் மறதியாக நோன்பு விட்டு விட்டார், மறதியாக நோன்பு விட்டு தண்ணீர் குடித்து விட்டார், அப்ப அவருடைய நோன்பு முடியாது, அவருடைய நோன்பு என்பது முடியாது. ஒருவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கொலை செய்கின்றார். இஸ்லாமிய சட்டப்படி கொலை செய்தார் என்று சொன்னால் கிசாஸ், அதாவது அதற்கேற்ப அவரையும் கொலை செய்ய வேண்டும். அவர் மறதியாக கொலை செய்து விட்டார், அதாவது வேற பறவையின் பாலோ ஒரு விலங்கின் பாலோ அம்பு எய்தினார், அதனுடைய அம்போ அதனுடைய மனிதன் பால் தாக்கிவிட்டது, தவறுதலாக மறதியாக செய்து விட்டார். இதன் மூலமாக அவருக்கு நல்ல தண்டனை வழங்கப்படாது, தண்டனை குறைக்கப்படும். ஆக மறதியின் மூலமாக ஒரு அடியான் ஏதேனும் விஷயத்தை செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பிடிக்க மாட்டான். ஆனால் பொடுபோக்கு என்பது என்னவென்று சொன்னால் அதுவும் மறதிக்கு ஒரு ஒப்பானதுதான். ஆனால் அது அடியான் தன்னுடைய புத்தி சுவாதீனத்தோடு செய்வான், அது வேண்டுமென்றே செய்வதற்கு ஒப்பானது. இதுதான் அசட்டத்தன்மை. அசால்ட்டாக எடுத்துக்கொள்வது, ஒரு விஷயத்தை அசால்ட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, இதற்கு தான் பொடுபோக்கு என்று சொல்லப்படுகின்றது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த பொடுபோக்கு எதன் காரணமாக வருகின்றது என்று சொன்னால், முதலாவதாக வணக்கங்களிலே நல்ல அமல்களிலே சோம்பல் காட்டுவது. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஉஹும் வைதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. முனாஃபிகீன்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் சொல்லுகின்றார்கள், யுகாதிஊன அல்லாஹ், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாறாக அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றி விட்டான். இன்னும் அவர்கள் தொழுகை நிலைநாட்டல் என்று சொன்னால் காமு குஸாலா, சோம்பேறித்தனமாக தொழுகையில் நிற்பார்கள், சோம்பலாக தொழுகையில் நிற்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். நல்ல அமல்களிலே ஒரு உற்சாகம் கிடைக்காது,
நல்ல அமல்களிலே ஒரு ஆர்வம் என்பது இருக்காது. இது பொடுபோக்கு தன்மையுடைய அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள், இவர்களுக்கு நாசம் தான், கேடுதான் உண்டாகும். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தன்னுடைய தொழுகையிலே மறதியாக பொழுதுபோக்காக தொழுகின்றார்கள். மறதியாக தொழுகின்றார்கள், இவர்களுக்கு நாசம்தான். அல்லதீன ஹும் யுராஊன், இன்னும் மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகின்றார்கள், இவர்களுக்கு நாசம் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பொழுதுபோக்கு தன்மையால் நல்ல அமல்களிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கும். இது பொழுதுபோக்கு அடையாளமாக இருக்கின்றது. இன்னும் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இந்த பொடுபோக்கு இருக்கின்றதே, பொடுபோக்குடைய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பொடுபோக்குடைய இறுதி முடிவு ஷிர்காக குஃப்ராக மாறிவிடும். ஷிர்காக குஃப்ராக மாறிவிடும் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம பொழுதுபோக்கத்தை நம்ம கண்டுகொள்ளாமல் விட்டோம் என்று சொன்னால், இறுதியாக நம்ம ஈமானிய பறித்து விடும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு கொள்ளியாக இருக்கின்ற பொழுதுபோக்குத்தன்மை. ஆக பொழுதுபோக்குத்தன்மையுடைய முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால், வணக்கங்களே எனக்கு சோம்பல் காட்டுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், முனாஃபிக்கீன்களுக்கு மட்டும்தான் இஷாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகை மிகவும் போஜாக இருக்கும், மிகவும் சுமையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். முனாஃபிக்கீன்களுக்கு தான் ஃபஜ்ருடைய இன்னும் இஷாவுடைய தொழுகை மிகவும் சுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். காரணம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முனாஃபிக்கீன்கள் முதல் சஃபையில் தொழுதார்கள். ஆனால் முனாஃபிக்கீன்கள் ஃபஜ்ருடைய தொழுகை இஷாவுடைய தொழுகையும் வரமாட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலே தூங்கி உறங்கி விடுவார்கள். இஷாவுடைய தொழுகையிலே வீணான அரட்டைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். இரவில் தாமதமாக தூங்கி ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க மாட்டார்கள். இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளத்தை கூறிய காரணம் என்று சொன்னால், இது ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம். இன்று நாமெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் மாதத்திலே எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுகின்றேன்? நான் ஒரு மாதத்திலே 30 நாள் என்று சொன்னால், குறைஞ்சபட்சமாக நான் 28 நாளாவது ஃபஜ்ர் தொழுதிருக்கணும். ஒரு 2 நாள் தூக்க அசதியில தூங்கணும்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, யார் அசதியில தூங்கிட்டாங்களோ அவர் பிடிக்கப்பட மாட்டார். இந்த ஒரு மாசத்துல எத்தனை நாள் ஃபஜ்ர் தொழுவார்? சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. ஃபஜ்ருடைய தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான தொழுகை. அந்த தொழுகையில் அசத்தை செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முனாஃபிக்கீன்கள் ஃபஜ்ரிலும் இஷாவிலும் ஆஜராக மாட்டார்கள், அவர்கள் தொழுகைக்கு வர மாட்டார்கள். நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், நான் எத்தனை ஃபஜ்ர் தொழுகை விட்டுவிட்டேன்? நான் எத்தனை ஃபஜ்ர் தொழுகை சரியாக தொழுதிருக்கின்றேன்? ஒரு வாரத்தில் எடுத்துக்கொள்வோம் எத்தனை ஃபஜ்ர் தொழுகை சரியாக தொழுதிருக்கின்றேன்? அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, ஃபஜ்ர் தொழுகை விடுவது எவ்வளவு பெரிய பொடுபோக்கான விஷயமாக இருக்கின்றது. இன்னும் நல்ல அமல்களிலே சோம்பலை காட்டுவது என்பது கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. யார் நல்ல அமலிலே சோம்பலை காட்டுகின்றாரோ அவருக்கு மனக்கவலை ஏற்படுகின்றதாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மன உறுதி என்பது குன்றி விடுகின்றது. அவருக்கு மனத்திலே பலம் இருக்காது, பலம் இல்லாமல் அவர் காணப்படுவார், மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுவார். காரணம் என்னவென்று சொன்னால், வணக்கத்திலே பொடுபோக்கு காட்டுவது, வணக்கத்திலே சோம்பல் காட்டுவது, வணக்கத்திலே அசட்டத்தன்மை காட்டுவது. இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், பொடுபோக்குடைய அடையாளம் எதன் மூலமாக நமக்கு அறியப்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயத்தை நாம் செய்வது. அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை அசட்டையாக சாதாரணமாக அதை செய்வது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, தன்னுடைய பாவத்தை பார்த்தாம எப்படி பார்ப்பார் அப்படின்னா, தனக்கு மேல மலை இருக்குது, அந்த மலை அப்படியே தனக்கு மேல மலை தொங்கி கொண்டு இருக்குது, அந்த மலை என் மேல விழுந்து விடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாவங்களை பார்ப்பார். ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை, எனக்கு மேல மலை தொங்கிட்டு இருக்குது, அந்த மலை என் மேல விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை ஒரு சுமையாக பார்ப்பார். ஆனா பாவி இருக்கிறானே, அந்த தன்னுடைய பாவங்களை எவ்வாறாக பார்ப்பான் என்று சொன்னால், தன் மூக்கு மேல் அமர்ந்திருக்கின்ற ஈயை போன்று பார்ப்பான். அதாவது என்ன அப்படின்னா, மூக்கு மேல ஈ அமர்ந்திருச்சு அப்படின்னா ஈயை தட்டி விட்டு போயிடும். அதை போன்றுதான் பாவி இருக்கின்ற தன்னுடைய பாவங்களை ஒரு அசட்டையாக பார்ப்பான். அது ஒரு பாவமாக கருத மாட்டார். உலமாக்கள் சொன்னார்கள், பாவத்தை செய்ய பாவமாகவே தெரியாது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, போன வாரம் எப்படி சொன்னாங்க, போட்டோ எடுக்கிறது நம்ம அதுக்கு செஞ்சு பழகி அது பாவமாகவே நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு எல்லா வைபவங்களையும் மாஷா அல்லாஹ் எங்க குடும்பத்தார்கள் உறவினர்கள் வரவர்களுக்கு முன்பாக போட்டோகிராஃபர்ஸ் வந்துடுறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்க கரெக்டா ஆஜராயிடுறாங்க. என்னங்க போட்டோகிராஃபர்ஸ் வந்துடுறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு துர்திஷ்டமான ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதுதான் பொடுபோக்கு தன்னுடைய இரண்டாவது அடையாளம்.
பாவத்தை அசட்டையாக நினைப்பது, சர்வ சாதாரணமாக நினைப்பது, அது பாவமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறது, பாவமே சொல்லுங்க நம்ம நினைக்கிறது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, பாவம் எது என்று தெரிந்தவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். பாவம் எது அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு நான் பாருங்க, அநேகமான விஷயங்கள் மற்ற ஊடுருவி இருக்குது. அநேகமான விஷயங்கள், இது அதிகமான விஷயங்கள் நிக்காஹ்ல ஏற்படுது. ஏற்படுது, போட்டோட விஷயங்கள் ஏற்படுது, ஆண் பெண் கலப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம என்னதுங்க, அது மட்டும் அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றுறோம். இது எல்லாமே பாவங்களாக இருக்கு. இது எல்லாமே என்னதுங்க, பாவங்களாக இருக்கு. மூன்றாவதாக சொன்னாங்க, அவர் மூன்றாவதாக கொடுக்கக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னா, பாவத்தின் மீது அதிகமாக ஆர்வம் வருவது. பாவத்தின் மீது அதிகமாக ஆர்வம் வந்து அதன் மீது ஆசை வருவது. பாவத்தின் மீது அதிகமாக என்னதுங்க, ஆர்வம் வரக்கூடியதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறான். காலையில பாவம் செஞ்சு அல்லாஹ் தஆலா நைட்டு மன்னிக்கிறான், இரவு மன்னிக்கிறான். இரவு பாவம் செஞ்ச அல்லாஹ் தஆலா காலையில மன்னிக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அடியான் இருக்கானே என்ன பண்ணுவான் அப்படின்னா, இரவு செஞ்ச பாவத்தை என்ன பண்ணா காலையில வந்து என்னதுங்க சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் பாவம் செஞ்சேன், இந்த மாதிரிலாம் என்னதுங்க பாவம் செஞ்சேன்னு சொல்லி தனக்கு நண்பர்கிட்ட சொல்லி கொண்டே இருப்போம். நண்பர்கிட்ட நைட் இது பார்த்தேன், நான் நைட்டு இந்த விஷயங்கள் செஞ்சேன்னு சொல்லுங்க, தன்னுடைய பாவத்தை அவனே வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இதன் மூலமாக என்னதுங்க, மற்றவர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படுகின்றது, பாவத்தின் மீதான ஆசை என்பது ஏற்படுகின்றது. பொழுதுபோக்கூடிய அடையாளத்தில் நம் மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னா என்னதுங்க, பாவத்தின் மீது ஆர்வம் ஏற்படுகின்றது. அது பகிரங்கமாக அடுத்தவர்கள் வெளிப்படுத்துறது. அடுத்தவங்க என்னதுங்க வெளிப்படுத்துறது. பாவத்தை மறைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அதுல கியாமத்தில் நம்முடைய பாவத்தை மறைச்சு அல்லாஹ் மன்னிச்சிருவோம். இன்னைக்கு பாருங்க, பாவத்தை வெளிப்படுத்துறது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு. யார் பாவம் செய்யலையா அவனுங்க அவர் பிற்போக்குவாதியாக கருதப்படுறான். அவனுங்க பாவத்துல நைட்டு போய் நம்ம செஞ்சதை மனிதனை போய் சொல்லுன்னு வச்சுக்கோங்களே, தெரியாம செஞ்சுட்டோம், அதை போய் நண்பர்கிட்ட வெளிப்படுத்துறது, நமக்கு நெருக்கமாக வெளிப்படுத்துறது, இது பொடுபோக்கத்தினுடைய அடையாளமாக இருக்குது. அடுத்ததாக நான்காவதாக சொன்னாங்க, நேரத்தை வீணாக்குவது. நேரத்தை என்னங்க, அசத்தியாக வீணாக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅமதானி மக்பூபுன் ஃபீஹிமா அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். இரண்டு நிஅமத் இருக்குது, அதுல மக்கள் என்னதுங்க அசத்தியாக பொடுபோக்காக இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஆரோக்கியமும் இன்னும் ஓய்வான நேரங்கள். ஆரோக்கியமாக இருக்குது. அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விஷயத்தை நம்ம செய்து கொள்ளணும். இன்னும் ஓய்வு இருக்குது, அந்த ஓய்வு நேரத்துல அதிகமாக நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்ம செயலாக்கம் செய்யணும், நம்ம ஆக்கப்பூர்வமாக செய்யணும். இதன் மூலமாக நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு பாருங்க, இந்த இரண்டு விஷயங்கள் முழுமையாக ஆபத்தான நிலையில இருக்கு, ஆபத்தான நிலையாக இருக்குது. இமாம் இப்னு புஹைர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அல் வக்து அன்ஃபுஸு மா உனியத் பிஹிஃப்திஹி. பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயத்திலேயே மிக உயர்ந்த ஒரு விலை மதிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா நேரமாக தான் இருக்குது. வ அராஹுமா அஸ்ஆலு அலைஹி யுதீஹு. அதாவது நான் பார்க்கிறேன், அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயத்திலே மிக உயர்ந்தமான விஷயம் நேரம் இருக்குது. அந்த விஷயத்தை வீணடிப்பது ரொம்ப லேசாக இருக்குது. வீணடிப்பது என்பது ரொம்ப லேஸ், ரொம்ப சாதாரணமா லேசாக்கிடலாம், நான் சாதாரணமாக வீணாக்கிடலாம்னு சொல்லி சொன்னான். ஆக அதான் சொல்லுவாங்க, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. வெறும் பேச்சில் மட்டும்தான் இருக்குது என்னிடத்துல, ஆனா நாங்க அமல்ல இல்ல செய்யல இல்ல. நேரம் இருக்கு, ரொம்ப உயர்ந்தரமானது. நேரம் இருக்கு, ரொம்ப உயர்ந்தரமானது. உஸ்தாத் அவங்க சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இருக்கான எப்பயுமே போர் அடிக்குதுன்னு சொல்லவே மாட்டான். ஒரு முஸ்லீம் இருக்கானே போர் அடிக்குதுன்னு எப்பயுமே சொல்ல மாட்டான். அப்படி சொன்னானுங்க அவன் பொடுப்போக்கு இருக்கான்னு அர்த்தம். அவன் என்னதுங்க பொடுப்போக்கு தன்மையில் இருக்கிறான், அசத்தையில் இருக்கிறான், அவன் ஏதோ நோய் இருக்குன்னு அர்த்தம். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஆக நேரத்தை வீணாக்குவது என்பது என்னதுங்க, பொடுப்போக்கு தன்மையில் என்னதுங்க ஒரு மிக பொடுப்போக்கு தன்மை அடையாளமாக இருக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதிகமான என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சிகள்லாம் வந்துருச்சு, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வந்துருச்சு. இதுல மக்கள் மூழ்கிட்டாங்க. வீட்டு பெண்கள் இருக்காங்க, சீரியல்ல மூழ்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல வாலிப பசங்க இருக்காங்க என்னங்க மற்ற விஷயங்களை மூழ்கிட்டாங்க. அதனால ஆன்லைன் கேம் வந்துருச்சு. அது மட்டும் தெருவோரங்கள் எத்தனை ஆண் மகன்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வீணான நேரங்கள் பொன்னான நேரங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எத்தனை வாலிபர்கள், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 19 வயசுல என்ன பண்ணாங்க, ரோம் தேசத்தை நோக்கி படையெடுத்து கொண்டு போனாங்க. தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 21 வயசுல படையெடுத்து கொண்டு போனாங்க ஸ்பெயினை நோக்கி. முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே 21 வயசுல படையெடுத்து கொண்டு வந்தாங்க இந்தியாவை நோக்கி. இன்னைக்கு பாருங்க, என்னுடைய வாலிபர்கள் எப்படி இருக்காங்க, என்னுடைய வாலிபர்கள் நேரத்தை எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்காங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். இந்த நேரத்தை வீணாக்குவது என்பது பொழுதுபோக்குடைய அடையாளமாக இருக்கு. ஐந்தாவதாக சொன்னாங்க, கண்மூடித்தனமாக மாற்றார்களை பின்பற்றுவது இதற்கிடையே பொழுதுபோக்குத்தினுடைய அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ அனாச்சாரங்கள் விதாத்துகள் ஏற்படுது. உருசு விழா நடத்துறாங்க, கல்வி விழா நடத்துறாங்க, வெளிப்படையாவே சொல்றேன், யாரும் கோச்சு கொண்டாலும் சரி.
உருசுகள் நடத்துறாங்க, கந்திரிகள் நடத்துறாங்க. இது எல்லாமே இஸ்லாத்துல, குரான், ஷரியத்துல, ஹதீஸ்ல ஒரு புள்ளி கூட அதுக்கு ஆதாரம் கிடையாது. இது பாருங்க, இது எல்லாமே பொடுபோக்கூடிய அடையாளம். இது எல்லாமே பொடுபோக்கூடிய அடையாளம். இன்னைக்கு அது அழகா சொன்னாங்க, சுன்னத்தை நாம் எப்ப விடுவோமோ அப்ப பிதஅத் என்பது தலை தோங்கி விடும். நாம் என்னங்க வலிமாவை 3ஆவது நாளாக வைக்கணும். அந்த வலிமா 3ஆவது நாளாக என்ன இல்லை அப்ப என்னங்க மௌத்துடைய ஜியாரத்துடைய நாள் 3ஆவது நாளாக வச்சுட்டோம். ஜியாரத் பாத்திகா யாராச்சும் வைக்கிறாங்க, அது பெரும் பாவியாக பார்த்தோம். ஜியாரத் பாத்திகாக ஹதீஸ்ல எந்த ஆதாரமும் கிடையாது. ஜியாரத் பாத்திகாவுக்கு 3ஆவது ஆதாரம் கிடையாது, 6ஆம் நாளுக்கு ஆதாரம் கிடையாது, 10 நாளுக்கு ஆதாரம் கிடையாது, 40 நாளுக்கு ஆதாரம் கிடையாது. நாம் என்னங்க அதுதான் ஒரு சுன்னத்தை நம்ம போகக்கூடிய சமயத்தில் பிதஅத் என்பது உருவாகி கண்மூடித்தனமாக பிதஅத்தை மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது பொடுபோக்குத்தன்மையுடைய அடையாளமாக இருக்கு. பொடுபோக்குத்தன்மையுடைய அடையாளமாக இருக்கு. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இந்த பொடுபோக்குத்தன்மை எதன் காரணமாக வருது? இந்த பொடுபோக்குத்தன்மை என்பது எதன் காரணமாக வருது அப்படின்னா, மார்க்க கல்வி, மார்க்க அறிவு குறைவாக இருக்குது. மார்க்க அறிவு என்னங்க, குரானை பற்றி, ஹதீஸை பற்றி, எது சுன்னத்து, எது ஷரியத்து, எது பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது என்கிற அறிவு நம்மளுக்கு குறைவாக இருக்கு. அதன் மூலமாக நீங்க பொடுபோக்குத்தன்மை நம்ம அறியாமே வந்துருக்கு. எதுக்காக செய்றீங்க? எங்க தாதா செஞ்சாரு, எங்க நன்னா செஞ்சாரு. தாதா நன்னா என்பது ஷரியத்தில் கிடையாது. தாதா நன்னா என்பது ஷரியத் என்பது கிடையாது. இந்த வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா, சிலை வணக்கம் எப்ப தோன்றுச்சு அப்படின்னா, ஷீர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு நபி இருந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஷீக் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மரணிச்சப்ப அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க, முன்னோருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாம ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஷைத்தான் என்ன பண்ணா அப்படின்னா, நீங்க முன்னோர்களை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்க ஒரு சிலையாக வடிச்சு அவன் நினைவு கூறுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, முதல் தலைமுறை என்ன பண்ணாங்க, சிலையாக வடிச்சு நினைவு கூர்ந்தாங்க. வீட்டுல வச்சு நினைவு கூர்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான நாட்கள்ல நினைவு கூர்ந்து கொண்டிருந்தாங்க. அடுத்த ஒரு தலைமுறை என்ன பண்ணாங்க, அவங்கள மரியாதை தரன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க சஜிதா செஞ்சாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி செஞ்சு என்ன பண்ணாங்க, இன்னி வரைக்கும் சிலை வணக்கம் வந்து கொண்டு இருக்கு. இன்னி வரைக்கும் எனக்கு சிலை வணக்கம் வந்து கொண்டு இருக்கு. பாருங்க அருமையான அல்லாஹ்வுடையார்களே, முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்க அறிவு இல்லாம ஷரீஅத் எதை சொல்றது, சுன்னத் எதுவாக இருக்குன்னு சொல்லி தெரியாம என்னங்க நம்ம பின்பற்றது இருக்குது. இதான் பொடுபோக்குத்தன்மை உருவாகுவதற்கான முதன்மையான காரணமாக இருக்குது. இரண்டாவது பாருங்க, உலக ஆசை. உலகத்தை பற்றி நான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்பர்ட்டா இருக்கிறேன், ஆனா என்னதுங்க மார்க்கத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, மனிதன் இருக்கானே உலகத்துடைய விஷயம் ரொம்ப கை தேர்ந்தவனாக இருப்பான். ஒரு திரகத்துடைய அளவு சொன்னா அப்படின்னா அது அவங்களுக்கு கரெக்டா அக்யூரேட்டா சொல்லிடுவான். காசை பற்றி அளந்து கரெக்டா சொல்லிடுவான். அவருடைய தொழுகை என்பது கரெக்டாக இருக்காது. தொழுகை எப்படி தொழுகணும், தொழுகையில் என்ன ஓதணும், அத்தையாத் என்பது தெரியாம இருக்கும். இதெல்லாம் பொடுபோக்குத்தன்மையுடைய காரணமாக இருக்கு. பொடுபோக்குத்தன்மையுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்படிப்பட்ட மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, யஅலமூன ஸாஹிரன் மினல் ஹயாத்தித் துன்யா வ ஹும் அல் ஆখিরাতি ஹுமுல் காஃபிலூன். மக்கள் இருக்காங்களே, துன்யாவுடைய வெளிப்படையான விஷயங்கள், துன்யாவை பற்றி விஷயங்கள் எல்லாத்தையும் மிக தெளிவாக அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனா மறுமையை பற்றி பொடுபோக்காக இருப்பாங்க. மறுமையை பற்றி பொடுபோக்காக ஆதரவு குர்ஆன்ல சொல்றோம். மூன்றாவது அடையாளம் இருக்குது, அதிகமாக பாவம் புரிவது. அதிகமாக பாவம் புரிவதன் காரணமாக பொடுபோக்குத்தன்மை ஏற்படுது. நான்காவது இருக்குது கெட்ட சகவாசம். கெட்ட சகவாசம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி. ஒரு மனிதன் இருக்கானே தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்துல தான் இருப்பான். தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்துல தான் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் இருக்காங்களே தன்னுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோருடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, மாறாக நண்பருடைய பேச்சை கேட்பாங்க. இந்த காலம் வந்துச்சு அப்படின்னா கியாமத்துடைய நாள் வந்துருச்சு. கியாமத் நெருக்கத்துல மக்கள் இது மாதிரிதான் இருப்பாங்க. பெற்றோருடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, நண்பன் எதை சொல்றான் நண்பனுடைய சொல் பேச்சு கேட்பாங்க. நண்பன் உயிர் நண்பன், நண்பன் இருக்காங்க, நண்பனோட சொல் பேச்சு தான் கேட்பாங்க. இது இருக்குது கெட்ட சகவாசத்தை கொண்டு போய் விட்டுரும். கெட்ட சகவாசம் ஏற்படுவதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா என்னதுங்க, பொடுபோக்குத்தன்மை உருவாகும். பொடுபோக்குத்தன்மை என்னதுங்க, நாளைக்கு மறுமையில மழையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நண்பனின் சகவாசத்தின் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் பாதுகாப்பு குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். நாளைக்கு மறுமையில மனிதன் இவ்வாறு சொல்லுவாங்கன்னா, யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. என்னுடைய கை சேதமே உலகத்துடைய நண்பனாக ஆக்காம நல்லா வந்திருக்கும்னு சொல்லி மனிதன் ஒப்பாரி வைப்பாங்க. மனிதனுங்க ஒப்பாரி வைப்பாங்க. நாளைக்கு மறுமையில ஒப்பாரி அல்லாஹ் அப்படியே சொல்றான். யா வைலதா, என் கை சேதமே லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. உன்னை நான் நண்பனா ஏற்படுத்தாம சந்தோஷமா மறுமை இருந்துன்னு சொல்லி நாளைக்கு மறுமையில மனிதன் புலம்போனான். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ரசிகர் மன்றம் உருவாயிருச்சு.
எத்தனையோ இஸ்லாத்துக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய மாற்றாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ. நாளைக்கு யாரெல்லாம் தன்னுடைய தலைவன் என்று பின்பற்றி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் பின்வாங்கி விடுவார்கள். இவர்கள் யார் என்றே தெரியாது என்று கூறி விடுவார்கள். அந்த சமயத்திலே அவருடைய ரசிகர்கள் அவர்கள் புலம்புவார்கள். இது தபர்ர அல்லதீன துபிஉ. யாரெல்லாம் பின்பற்றப்பட்டார்களோ, உலகத்தில் பின்பற்றப்பட்டார்களோ நாளைக்கு அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். இவர் யாருன்னு தெரியாதா அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எல்லாரும் என்னதுங்க, அப்பா புலம்புவான். அப்ப என்னதுங்க, புலம்பு சைத்தானே விட்டுட்டு போயிடுவான். யாருமே அல்லாஹ் முடியாதவர்களே. உலகத்துடைய வாழக்கூடிய காலத்துல நம்முடைய ஆகத்துடைய விஷயத்துல நம்ம என்ன சுயநலமாக இருக்கும், சுயநலமாக இருக்கும். ஆகத்துடைய விஷயத்துல நான் செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குதா, நான் விழிப்புணர்வோடு இருக்கணும், நான் அல்லாஹ் நினைவோடு இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இதற்காக என்னங்க பண்ணணும், பொழுதுபோக்கு போவதற்காக என்ன பண்ணுங்க, அதிகமாக நம்ம காலைமான திக்ருகளை ஏற்படுத்து. அதிகமாக காலைமான திக்ருகள் பாருங்க. இந்த பொழுதுபோக்கு சாதாரணமான விஷயம் தான், அது கண்ணுக்கு தெரியாத விஷயம், அது உணர்வுள்ள விஷயம். அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்ஸ்னா கடைசியில கொண்டு போய் குஃபுர்ல விட்டுரும். ஆனா இதற்கான நிவாரணம் இருக்குது சாதாரணமானதான். அதுக்கான நிவாரணம் என்னதுங்க, சாதாரணமானதான். அதுக்கு அதை நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது, நான் கடைபிடிக்கிறது கிடையாது. பாருங்க, காலை மாலை திக்ர். காலை மாலை திக்ர் என்னதுங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எதையுமே அதிகம் சொல்லி குறிப்பிட்டது கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தொழுகை சொல்லியிருக்கிறான், ஸகாத்தை சொல்லியிருக்கிறான், நோன்பை சொல்லியிருக்கிறான். ஆனா எதையுமே அதிகமாக செய்யும் சொல்லவே கிடையாது, திக்ரை தவிர. வதுகுருல்லாஹ திக்ரன் கதீரா. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யறப்ப பொழுதுபோக்கு தன்மையை நம்ம விட்டு போயிடும். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. இன்னும் அல்லாஹ்வை காலை மாலை நினைவு கூறும். நம்ம காலை மாலை திக்ர் என்னதுங்க, நம்ம தினந்தோறும் செய்யணும். காலை என்னதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 100 தடவை, ஸலவாத் 100 தடவை, இஸ்திக்பார் 100 தடவை, ஒரு 300 தடவை ஆயிடுச்சு. இதே போன்று சாதாரண அஸ்ருக்கு பிறகு என்னதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை, இஸ்திக்பார் 100 தடவை. இது தினந்தோறும் நடைமுறையா வச்சுக்கணும். தினந்தோறும் நடைமுறையாக வச்சுக்கணும். நம்ம அன்றாட நம்ம அன்றாட வழக்கமாக வச்சுக்கணும். அரபுகள்லாம் இருக்காங்களே, அங்க சந்திச்சாங்க அப்படின்னா நாம என்ன சந்திச்சு என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கீங்களா, வியாபாரம் எப்படி போகுதுன்னு கேட்போம். நான் அரபுகள் இருக்காங்க, இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க. அவங்களோட அதிகமான பாவங்கள்லாம் வெளிப்பட்டு இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க சந்திச்சாங்க அப்படின்னா கம் ஹிஸ்புக் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு உங்களுடைய ஹிஸ்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா, அதாவது நீங்க உங்களுடைய அன்றாட அமல்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்களாம். அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, தினந்தோறும் திக்ர தினம் காலை மாலை திக்ர அதிகமாக செய்யணும். இரண்டாவது, திக்ருடைய மஜ்லிஸ்களை அதிகமாக ஒன்று கூடும். மாதந்தோறும் மாஷா நம்ம பள்ளியில என்னதுங்க, முதல் ஞாயிற்றுக்கிழமை திக்ருடைய மஜ்லிஸ் நடக்குது. திக்ருடைய மஜ்லிஸ்னா திக்ரு ஓதக்கூடிய மஜ்லிஸ் மட்டும் திக்ரு மஜ்லிஸ் கிடையாது. மாறாக அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் நினைவு கூறப்படுதோ அதெல்லாம் திக்ரு மஜ்லிஸ் தான். அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் நினைவு கூறப்படுதோ அது எல்லாமே திக்ரு மஜ்லிஸ். அங்க போனா அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுது, மறுபடியும் சிந்தனை ஏற்படுது, அது திக்ருடைய மஜ்லிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்னங்க, திக்ருடைய மஜ்லிஸ் அதிகமாக ஒன்று கூடணும். மூன்றாவதாக சொன்னாங்க, தீனை அறிந்து அது என்னங்க, தீனை அறிந்து செயல்படணும். தீன் என்னங்க, அறிந்து செயல்படணும். அது எதை தடுக்குதோ அதை விட முழுமையாக தவிர்த்து இருக்கணும். அதை விட என்னங்க, முழுமையாக தவிர்த்து இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னா, அதாவது துனியாவை அறிந்து என்னங்க, அதை விட்டு முழுமையாக தவிர்த்து இருக்கணும். துனியா எப்பேற்பட்டதாக இருக்குது, உலகம் எப்பேற்பட்ட ஒரு அசூசியானதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்துன்யா மல்ஊனுன் வ மல்ஊனுன் வ மா ஃபீஹா. உலகம் இருக்குது முழுமையாக சபிக்கப்பட்டது, உலகத்துல இருக்க எல்லா வஸ்துவும் சபிக்கப்பட்டது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கானே, லவ் கானத் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா மா ஸகா காஃபிரன் மின்ஹா ஷுர்பத மாஹின். அல்லாஹ் தஆலா இடத்துல உலகம் இருக்குது ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஒரு காஃபிர் பையனை கூட அல்லாஹ் தஆலா தண்ணி தர மாட்டான், ஒரு மிடர் தண்ணி தந்திருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா இடத்துல அந்த உலகம் இருக்குது கொசு ரெக்கை கூட சமம் இல்லை, அதனை காஃபிர் தங்கம் வெளியே அதுல தந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆக உலகம் இருக்கு, அல்லாஹ் இடத்துல ஒரு கொசு ரெக்கை கூட சமம் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, உலகத்தை தான் என்னங்க மெயினாக வச்சு நான் வாழ்றேன். உலகத்துடைய ஆடம்பரங்களை பார்க்கிறேன், உலகத்துடைய வண்ண வர்ணங்களை பார்க்கிறேன். இதன் மூலம் என்ன ஆசை ஏற்படுது, உந்துதல் ஏற்படுது. அல்லாஹ் தஆலா ஆகத்தை இதோட பன்மடமாக பன்மடமாக நாங்கள் படைத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு வருவன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு காஃபிரை, அதாவது ஒரு முக்மீனை, பாவம் செஞ்ச முக்மீன் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் தஆலா அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன்னை சொர்க்கத்துக்குள்ள போ, நீ உலகத்தை பாத்தியா இல்லையா, அந்த உலகத்தோட 10 மடங்கான சொர்க்கம் உலகத்துல உள்ள பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். உள்ள போய் பாரு, உலகத்தோட 10 மடங்கான சொர்க்கம் உள்ள போய் பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, உலகத்தை பார்த்து நம்ம மெய் மறந்துடுறோம். நான்காவது என்னதுங்க, மௌத் அதிகமாக நினைவு கூறும். மௌத் என்னதுங்க, அதிகமாக நினைவு கூறும். சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாலிமில் லல்லாஹ், உங்க இன்ப துன்பங்கள் எல்லாம் முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைவு கூறும்.
அதிகமாக என்னதுங்க நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. மௌத் இருக்குதே என்னதுங்க எல்லா கஷ்டத்தையும் நீக்கிடும். எல்லா கஷ்டத்தையும் நம்ம இன்னைக்கு சஹாபாக அதிகமாக மௌத் நினைச்சு கொண்டே இருந்தான். இன்னைக்கு பாருங்க எனக்கு மௌத்துடைய பயம் இருக்குது. என்னங்க மௌத்துடைய நான் போன ஒரு ஹதீஸ் சொன்னேன். கியாமத்து நெருக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா முஸ்லிம்களுடைய மௌத்துடைய பயம் ஏற்பட்டுரும். பயம் ஏற்பட்டுரும். காரணம் என்ன அப்படின்னா துன்யாவுடைய ஆசை, உலக ஆசை, உலகத்துல அது இருக்குதே இது இருக்குதே விட்டு போறனே இன்னும் உலகத்துடைய ஆசை, மௌத்துடைய பயம் ஏற்பட்டுரும். அதுங்க அதிகமாக மௌத்து பற்றி என்ன அதிகமாக நினைக்கணும். 5ஆவதாக சொன்னாங்க குறைவாக ஆசைப்படணும். மாறாக நாளைக்கு மறுமைக்காக அதிகமாக ஆசைப்படணும். சொன்னாங்க மனிதன் இருக்கானே அவனுக்கு ஒரு கணவாய் முழுக்க தங்கத்தை கொடுத்தான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு கணவாய் தங்க கணவாய் ஒன்று ஆசைப்படுவானா. அதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கு. நம்ம குறைவாக ஆசைப்படணும். சஹாபாக்கள் வரலாற்று எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு முறை உலகத்தை பற்றி ஆசைப்பட்டதே கிடையாது. ஆசைப்பட்டதே கிடையாது. ஏதாச்சும் ஒரு உலக விஷயம் சொன்னா அழுதாங்க அவங்களா. இன்னைக்கு பாருங்க உலகத்துக்கு அதிகமாக ஆசைப்படுறேன். உலக ஆசை குறைவாக நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தனி மனிதனுடைய பொறுப்போக்காக இருக்குது. ஒரு சமுதாயத்துடைய பொறுப்போக்கு தன்மை என்ன அப்படின்னா இன்னைக்கு பாருங்க நான் இஸ்லாமிய சமூகத்திற்காக அதிகமாக பாடுபடுறேன், இஸ்லாமிய சமூகத்திற்காக அதிகமாக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு நினைச்சு கொள்றேன். ஆனா பாருங்க இதன் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினேன்னு சொல்லி நினைச்சு பார்க்கணும். நான் இஸ்லாமிய சமூகத்திற்காக போராடுறேன், இஸ்லாமிய சமூகத்திற்காக குரல் கொடுக்குறேன். ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு இதை இதை கடமையாக வச்சுட்டு என்னுடைய அசல் கடமையான தொழுகை கடமையாக நினைக்கல அப்படின்னா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஆளுங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய சமூக சேவையை இஸ்லாமிய சமூக சேவையை பெரிதாக நினைச்சிட்டு அவர் தொழுகை துச்சமாக நினைச்சாரோ அவர் எல்லா சமூக சேவையும் வீணா போயிடும். அவர் எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதுங்க ஆட்டு மந்திலிருந்து தனியா போன ஆடு மாதிரி. ஆட்டு மந்திலிருந்து தனியா போன ஆடு என்ன ஆகும் அப்படின்னா ஓனாய் கிடைச்சுன்னா ஓனாய் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு சமூக சேவை நான் செஞ்சுட்டேன், சமூகத்துக்காக குரல் கொடுக்குறேன், சமூகத்துக்காக நான் போராடுறேன், சமூகத்துக்காக நான் வேறு சிந்தனை சொல்லி நினைச்சிட்டு என்னுடைய தொழுகை நான் தொழுகல அப்படின்னா எனக்கு தனிப்பட்ட கடமை நான் நிறைவேற்றல அப்படின்னா அதன் மூலமாக அந்த சமூக சேவை மூலமாக ஒரு பலனும் ஏற்படாது, எந்த ஒரு பிரதிபலிப்பும் ஏற்படாது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய போர் வீரர். எப்பேற்பட்ட வீரர் அப்படின்னா அவங்க சொன்னாங்க நான் பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள வரைக்கும் ஒரு சிரிப்பு கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய சிலுவையுடைய போர் படிச்சோம் அப்படின்னா தெரியும். அவங்க என்ன பண்ணாங்க கிறிஸ்டியன் என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றா கடல் வழியாக படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறாங்க பலஸ்தீனை வெற்றி கொள்வதற்காக, பலஸ்தீனை தகவல்பதற்காக. அந்த சமயத்துல எல்லா சகாக்கள் என்ன பண்றாங்க ஊரை காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப சலாஹுதீன் என்ன பண்ணாங்க பைத்துல் முகத்தஸ் பையில உட்காந்து முதல் சஃப்ல உட்காந்து இரவு முழுக்க தொழுது அல்லாஹ்வோட துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வரக்கூடிய கப்பல் படையை கடல்லே மூழ்கடிச்சிட்டான். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இன்னைக்கு நம்முடைய ஆயுதம் என்னன்னு நம்ம தெரியாம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறோம். இதுதான் கொடுக்கக்கூடிய அசல் தன்மை. இதுதான் அசலத்தன்மை. அசலத்தன்மைனா என்னதுங்க நான் யாருன்னே தெரியாம விட்டுட்டேன். இதான் அசலத்தன்மை. கடைசியில் அல்லாஹ் பாதுகாப்பு குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுரும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா முஃமின்கள் தெளிவாக இருக்கும், விழிப்புணர்வோடு இருக்கும், அவங்க எல்லா சமயத்திலும் ஒரு அறிவாக இருக்கணும். நபிகள் சொன்னாங்க லா யுல்தகுல் முஃமின் ஃபீ ஹுஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு முஃமின் இருக்கானே ஒரு பொந்துல 2 தடவை கொத்தப்பட மாட்டான். ஒரு பொந்துல 2 தடவை கொத்தப்படணும்னு சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஒரு முஃமினாக எப்பொழுதுமே தெளிவாக இருக்கணும். நான் என்ன செய்யறேன், ஷரியத்துக்கு தோதுவாக செய்யறேனா, சுன்னத்துக்கு தோதுவாக செய்யறது நம்ம தெளிவாக இருக்கணும். என்னுடைய பிள்ளையை நம்ம இஸ்லாத்தை முழுமையாக கற்றுத்தரணும், இஸ்லாத்துக்கு முழுமையாக கற்றுத்தரணும். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பொறுப்போக்கு நம்ம மீது பாதுகாத்து முழுமையாக தெளிவாளர்களாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதாக ஆகிய புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்